எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்களை மிக பெரும் அளவுக்கு இந்த குறிப்பிட்ட வீடியோவில் இருக்கிற அனைத்து தகவல்களுமே வேறெதிர்ச்சிக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நேயர்களே, நாம் தெரிந்து கொள்ள போகிற முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து தனுஷ் அவர்கள் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ மொத்த சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுக்க தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் இரண்டாவது தெரிந்து கொள்ள போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷுடைய முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய தளபதி விஜயுடைய மனைவி சங்கீதா குறித்து இந்த இரண்டு தகவல்களுமே மிக பெரும் அளவுக்கு பேரதிர்ச்சியை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இவங்க இருவரும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிந்த உடனே தளபதியும் தளபதி மனைவி சங்கீதா அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக நம்ம கடைசியாக தெரிந்து கொள்ள போகிற விஷயம் என்னென்னா, சங்கீதா அவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு கோரிக்கை அனைவருடைய கண்களையுமே கலங்க வச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இப்போ என்னப்பா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் குறித்து தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. எதனால் இப்படி எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூளை முடுக்கு அனைத்து வீடுகளிலுமே தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறாரு. ஒன்று மகனா, அண்ணனா, தம்பியாக இருக்கிறாரு, இல்லை எதிரியாக இருக்கிறாரு. டிவிகே கட்சி தொண்டர்கள் வீட்டில் மகனாகவும் அண்ணனாகவும் இருக்கிறாரு. மற்ற கட்சிக்காரங்க வீட்டில் அவங்களுடைய கண்ணு எதிரியாக தளபதி விஜயை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய இப்போ யதார்த்தமான ஒரு விஷயம். இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, ரொம்ப சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் எல்லாரையுமே கவலைக்குள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவங்கள அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. எல்லாரையுமே மிக பெரும் அளவுக்கு கவலைக்குள்ளாக்கியிருக்கு. அதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, பல காரணங்களை நம்ம அடுக்கடிக்கிட்டே போகலாம். ஒரு 3 முக்கியமான காரணங்களை இந்த இடத்துல நம்ம இதில் பார்க்கலாம். முதல் காரணம், தளபதி விஜய் அவர்களை ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வீட்டு மகனா, அண்ணனா நினச்சது. இரண்டாவது காரணம், சங்கீதா அவர்கள் என்னதான் மற்ற நடிகர்கள் மாதிரி ஒரு சூர்யா, ஜோதிகா, அஜித், ஷாலினி அந்த அளவுக்கு சங்கீதா அவர்கள் சங்கீதா ஃபேமஸ் இல்லைனாலும் ஒவ்வொருத்தருமே சங்கீதா அவர்களை தங்கள் வீட்டு ஒரு பெண்ணாக தான் நினச்சாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் அவங்களுடைய டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்கு. மூன்றாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ தளபதி விஜய் அவர்கள் கஷ்டப்படுறாரோ, அவர் இப்போ என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் இதனால் மனம் ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாரோ, அவர் கஷ்டப்படுவாரோ அப்படின்னு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அதனால தான் இந்த ஒரு குறிப்பிட்ட டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரையுமே மிக பெருமளவுக்கு கண்கள் கலங்க வைத்திருக்கு அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்படி இருக்க நேயர்களே, இந்த ஒரு டைவர்ஸ் குறித்து பல பேர் பலவிதமான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தளபதி விஜய் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சங்கீதா பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் சொன்னதை பற்றி இப்போ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அவர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் 30 நாட்களுக்கே இருக்கிறதுக்கு முன்னாடி எதனால் சங்கீதா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணணும், அப்போ இதற்கு பின்னாடி அரசியல் கட்சி இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பார்த்தீங்கன்னா நிருபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சரிங்க ஐயா, இந்த மாதிரி சங்கீதா அவர்கள் நம்முடைய கணவர் தானே, தளபதி விஜய் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகலாம்ல, ஏன் இதை பெருசுப்படுத்துகிறாருன்னு கேட்டதுக்கு அந்த ஒரு அரசியல் விமர்சகர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்ற தாயை தவிர வேறு யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. பெற்ற தாய் தான் தன்னுடைய மகன் கத்தியால் குத்தினா கூட அவன் கையை வலிக்குமோ, அவன் கையில் அடிபடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்களே தவிர மற்ற யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க மனைவியாக இருக்கிற வரைக்கும் ஓகே, என்னைக்கு டைவர்ஸு அப்படின்னு வந்துச்சோ உன்னை பழி வாங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு பாணிக்கு அவங்க வந்துட்டாங்க. தளபதி அவர்களுடைய மொத்த சொத்தையும் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தார், சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதாவுக்கு இந்த ஒரு பிரச்சனையை அமௌண்ட்டு கொடுத்து செட்டில் பண்ணலாம் அப்படின்னு தளபதி விஜய் தரப்பு முயற்சி பண்ணாங்க. ஆனால் சங்கீதா தரப்பு ஒன்று சாதாரண தரப்பு கிடையாது. அவங்க அவங்களுடைய அப்பா அம்மா வெளிநாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கிறாங்க, பல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அவங்க இந்த விஷயத்தை சாதாரணமாக விட போகிறது கிடையாது. தளபதி விஜயோடைய சொத்தையாவது பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் இப்போ த்ரிஷாவை கூட்டிகிட்டு திருமண மண்டபத்துக்கு வந்திருக்காரு. எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க, எதற்கு இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில் த்ரிஷாவோட அவர் மண்டபத்துக்கு வரணும். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஒரு ஆளும் கட்சியினர் அடுத்த சில மாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குறிப்பிட்ட விஷயத்தை வந்து தளபதியும் த்ரிஷாவும் இருக்கிற ஆடியோ, தளபதியும் த்ரிஷாவும் இருக்கிற ஃபோட்டோ, தளபதியும் த்ரிஷாவும் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள், சங்கீதாவுடைய இன்டர்வியூ, அவங்களுடைய மகனுடைய இன்டர்வியூ, இப்படின்னு அடுத்தடுத்து விட்டு தளபதி விஜய் அவர்களை முடிக்கலான்னு பார்த்தாங்க. இதெல்லாம் முன்கூட்டியே தெரிந்த தளபதி விஜய் அவர்கள் சரியாக ஒரு மூவ் பண்ணார். உண்மையாலும் சொன்னது மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும்னு அந்த குறிப்பிட்ட அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருந்தார். இப்படிலாம் இருக்கும்போது நேர்களே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து தனுஷ் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு நல்ல பெண்மணி. அதாவது நான் அவங்கக்கிட்ட அதிகமாக பேசுனது கிடையாது. 2-3 டைம் தளபதி விஜய் அவர்களோட நான் 2-3 டைம் பேசியிருக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக பேசுவாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு கட்சியால் இயக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சதியை தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் இப்படி அரசியலுக்கு வந்ததுனால வீட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால கோபம் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கலாம். மற்றபடி நம்ம பார்த்தா வந்து தளபதி விஜய் மனைவி சங்கீதா மேலெலாம் எந்த ஒரு குறையுமே சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தனுஷ் அவர்கள் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, தனுஷுடைய முன்னாள் மனைவி அவர்கள் ஐஸ்வர்யா சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நெருங்கிய தோழி சங்கீதா அவர்கள் கொஞ்சம் கூட கோவப்பட்டு பேச மாட்டாங்க. ரொம்பவே சாஃப்டான பெண். அவங்க வந்து ஒரு கட்சியால் இயக்கப்பட்டு தளபதி விஜய் அவர்கள் மேலே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னா நான் நம்பவே மாட்டேன். ஏதோ நடந்திருக்குது, அது என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் விஜயனுடைய ஃப்ரெண்டு தான். விஜய் வந்து எனக்கு இந்த சங்கீதாவுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். ரொம்பவே துடிதுடிப்பான முன்னெல்லாம் ரொம்பவே துடிதுடிப்பாக இருப்பார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அமைதியாகிட்டார். அவர் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது அப்படின்னு அந்த தகவல் இருக்க நேயர்களே. இப்படி இருக்க நேயர்களே, தளபதி விஜய் அவர்கள் நல்லவர் தான், சங்கீதாவை கொடுமை இதை படுத்தலை அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் இப்போ வந்து கோர்ட்டில் ஒரு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தளபதி விஜயோடைய வீட்டில் தான் நான் இருக்கணும், என்னை வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணுறவராக இருந்தால் சங்கீதா அவர்கள் தளபதி விஜயோடைய கேஸ் டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் அங்கே இருக்குன்னு நினைப்பாங்களா? அப்போ இவ்வளோ நடந்தும் தளபதி விஜய் அவர்கள் அவங்கள அமைதியாக ட்ரீட் பண்ணுற ஒரு காரணத்தினால தானே அவங்க அவ்வளோ தைரியமாக அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்க முடியுது. அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரிவுக்கான காரணம் தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களோட டைம் ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் சினிமா, அரசியல் எல்லாத்தையும் ஒட்டுக்காக பார்க்குறவங்களால கண்டிப்பாக எதுலேயுமே டைம் ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஃபேமிலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரொம்ப நன்றி.